ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஐஸ்கிரீம் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இதுக்கு ஐஸ்கிரீம் மேக்கர் தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. நான் ஜஸ்ட் ஹாட் பேக் யூஸ் பண்றேன். ஹாட் பேக் இல்லைன்னா நீங்க ரெகுலர் போல் யூஸ் பண்ணலாம் அண்ட் ஐஸ் கியூப்ஸ். ஸோ இதெல்லாம் வச்சு இந்த இன்கிரீடியன்ஸ் வச்சு நம்ம எப்படி ஐஸ்கிரீம் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஒரு பெரிய போல் இல்லைன்னா ஹாட் பேக்கில் செட் ஆகிற மாதிரி ஒரு மிக்சிங் போல் எடுத்துக்கோங்க. அதை சுற்றி ஸ்பேஸ் இருக்கணும். ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அந்த ஸ்பேஸை ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அதில் இந்த சின்ன மிக்சிங் போலை செட் பண்ணிவிடுங்க. முதல்ல 1/2 கப் ஹெவி விப் க்ரீம் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் பீட் பண்ணுற ஸ்பீடை பொறுத்து ஒரு 3 மினிட்ஸில் இந்த மாதிரி சாஃப்ட் பீக் ஃபார்ம் ஆகிடும். அதில் 1/2 கப் எவாப்ரேட்டட் மில்க், 1/4 கப் கண்டென்ஸ்ட் மில்க், 1 கப் மேங்கோ பல்ப், 2 டேபிள் ஸ்பூன்ஸ் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த லெமன் ஜூஸ் மற்ற ஸ்வீட்னஸை பேலன்ஸ் பண்ணும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் 1 டீஸ்பூன் ஐஸ்கிரீம் ஸ்டெபிளைசர் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கண்டினியூஸாக பீட் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும். பீட் பண்ணும்போது நல்லா ஃப்ளஃபியாக ஏர் போகிற மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பீட் பண்ணுற ஸ்பீடை பொறுத்து ஒரு 12 மினிட்ஸில் இந்த ஃபைனலாக க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்துடும். அதில் டூட்டி ஃப்ரூட்டிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதை இந்த மாதிரி ஐஸ்கிரீம் போல்ஸ் இருந்தால் அதில் போர் பண்ணிவிட்டு மேலே டூட்டி ஃப்ரூட்டி டாப்பிங் ஆட் பண்ணிக்கோங்க. 10 to 12 hours ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சுவையான மேங்கோ டூட்டி ஃப்ரூட்டி ஐஸ்கிரீம் ரெடி. ஸோ நீங்கள் இந்த ஐஸ்கிரீம் மேக் பண்ணும்போது இதில் முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் ஹாட் பேக் யூஸ் பண்ணதுனால சால்ட் யூஸ் பண்ணல. சப்போஸ் நீங்கள் வெறும் போலில் போட்டு அதை பண்ணுறீங்க அப்படின்னா அது மேலே நீங்கள் கண்டிப்பாக சால்ட் போடுங்க. இல்லைனா ஐஸ் கியூப்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மெல்ட் ஆகிடும். நம்பர் 2, நீங்கள் இதை பண்ணிவிட்டு உடனே நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிடணும். சப்போஸ் அதை கொஞ்ச நேரம் வெளியில் வச்சிங்கன்னா அது கொஞ்சம் லிக்விட் ஆகும். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் ஃபார்ம் ஆகும்போது அதில் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகும். அதை அவாய்ட் பண்ணணும்னா நீங்கள் பண்ணிவிட்டு உடனே ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. ஸோ நீங்களும் இந்த மேங்கோ டூட்டி ஃப்ரூட்டி ஐஸ்கிரீமை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.